அப்படின்றத தீர விசாரிச்சுட்டு அவர்கிட்ட என்ன பண்ணணும் அதை பேசிட்டு ஏறி உட்கார்ந்தேன்னா ஆயா போய் சேர்ந்துருப்பாரு. இப்போ இந்த அகம்பாவம் கொண்ட மனம், அதாவது உடலையே வாழ்க்கையாகவும் இந்த பிரபஞ்சத்தையே எல்லையாகவும் இந்த வானம் இந்த பூமி தன்னுடைய பொருள்களா பார்க்கிற பொருட்கள், உறவுகளா பார்க்கிற மனிதர்கள், தன்னுடைய அகம்பாவ உடலை ஒட்டி எழுப்புகிற அனைத்து விருப்பு வெறுப்புகள் இதுவே எண்ண ஓட்டங்களாகவும் இதுவே வாழ்க்கையாகவும் காட்சிகளே வாழ்க்கையாகவும் பெயர்களே தன்னுடைய அறிவாகவும் தன்னுடைய சமூக அந்தஸ்துகளாகவும் நினைச்சிருக்கிற ஸ்தூல வஸ்துக்களே நினைச்சிருக்கிறதுக்கு தான் அகங்காரம். இந்த அகங்காரம் என்ன பண்ணணும்னா எப்பவுமே காம்படிஷன்ல இருக்கிறது தான் அகம்பாவம். அகங்காரம்ன்றது என்ன? நான் வெர்சஸ் அதர். ஃபர்ஸ்ட் நான், எனக்கு தான் எல்லாம் நடக்கணும், இன்னொருத்தருக்கு நடக்கிறதும் தாங்காது. அந்த மாதிரி எப்பவுமே டைட்டாகவும் ரிஜிட்டாகவும் தன்னை ஒட்டி விட்டியே லாப நஷ்ட ஆதாயம் எல்லாத்தையும் விருப்புகள் ஆசைகள் எல்லாத்தையும் சுரண்டு வர ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த அகங்காரம். இந்த அகங்காரம் வலுத்தவன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யாரையும் கேட்க வேண்டாம், நம்ம அறிவிலே நம்ம கண்டுபிடிச்சு போயிடலாம் அப்படின்னு பேசவே விடாமல் மறைத்து விடும். அங்கேயே ஆரம்பிச்சு இப்படி ஒரு இடத்தினோட அட்ரஸ் விசாரிக்கிறதுலே இவ்வளவு காம்ப்ளெக்ஸை கொண்டு வந்துடும் இந்த அகங்காரம். அதுக்கு பணிவுன்னா எவ்வளோ கிலோன்னு கேட்கும். தனக்கு தெரியுமா தெரியாதான்னு இடம் போடுறதுக்கோ தன் நிலை என்ன ஆக்சுவலா இந்த விஷயத்துல அப்படின்றதுக்கோ அது கிஞ்சித்து அவகாசம் இருக்காது. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் பீச்சோடையும் எக்ஸ்ட்ரீம்ஸ்லையும் ஓயாம உலகை கொண்டிருக்கும் ஒரு தடிமனான தன்மை, ஸ்தூல தேகத்தை கொண்ட தன்மை, ஸ்தூல காட்சிகளை கொண்ட ஒரு பாவம், மனோபாவம், இதெல்லாம் வச்சுருக்குதான் இந்த அகம்பாவம். இந்த அகம்பாவம் தான் ஆக்சுவலா சித்தம்னு ஒண்ணு 10 கோடி வருஷமா ஒரு கண்டெய்னரா இருந்துட்டு இருக்கு. அதுல இருந்து உற்பத்தி ஆகிருக்குன்றத தெரியாத அளவுக்கு ஸ்தூலமாவே மாற்றிருக்கு. இதுல மனத்தோட ஒர்க்கிங்லாம் தெரியறதுக்கு சான்ஸே இல்லாம பண்ணிருக்கு. புத்தியில சூட்சமத்தன்மையே இல்லாமல் எப்பவுமே நம்பாத தன்மையே இதுவா அடிப்படையா வச்சிருந்து படிவின்மையே ஒரு வழிமுறையா வச்சிருந்து இப்படி இயங்கிறதுக்கு தான் இந்த அகங்காரம். இப்படி இந்த 4 விதமான தன்மைகள்லையும் இந்த புத்தி ஒன்றுதான் பல பிறவிகள் தோறும் முக்கியமா சஃபரிங்ஸ் சொல்லப்படுற கஷ்டங்கள், இழப்புகள், வருத்தங்கள், உடல் அவஸ்தைகள், வேதனைகள், எல்லா விதமான டெஸ்பரேஷன் சொல்லப்படுற திக்கற்ற நிலைகள் அனைத்திலையும் அது ஒரு மூலையில ஒடுங்கி நிற்கிற அளவுக்கு பேச்சு மூச்சற்று நிற்கிறது. நின்று பழகும் பொழுது அதற்கு ஒரு நிறைய ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். புத்தி தெளிவு புத்தி நிற்றதால தான் நடக்கும். புத்தி நிற்கணும். சுரூபம்னு சொல்லப்படுற இந்த மேலான வஸ்துவை தரிசிக்கணும்னா நிற்கணும். புத்தி நிற்கணும். அதனால இந்த கிளாஸை நான் ஆரம்பிக்கும் பொழுதே புத்தின்ற அதனுடைய அடிப்படையில தான் நான் ஆரம்பிச்சேன். இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, ரமண மகரிஷி அறிவு அறியாமை அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே இந்த அகங்காரத்தை கொண்டு செயல்படுகிற தானே ஒரு வெளிப்பொருள் மாதிரி, தானே இந்த ஜடப்பொருள். ஜடப்பொருள் கூட தெரியாது, அறிவு பொருளா அந்த அகம்பாவத்தை நினைச்சுக்கிறது, ஜடப்பொருளை அறிவு பொருளா நினைச்சுக்கிறது. காணல் நீரை நிஜமா தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு போனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு 100 மீட்டர்லயும் காணல் தெரிஞ்சிருக்கும், போக போக இல்லாம போயிட்டே இருக்கும். ஆனாலும் புத்தி தெளிவு இல்லாம போயிட்டே இருந்தா போயிட்டே தான் இருக்கணும். திருப்பி அங்க தண்ணி இருக்காம இருக்கும், அடுத்த லெவலில் தண்ணி இருக்காம இருக்கும். பட் உண்மையில அங்க தண்ணி கிடையாது. இந்த உண்மை புத்திக்கு எப்போ உரைக்கும்? அந்த உரைக்கிற அந்த தருணம், அந்த தருணத்துல அந்த புத்தி நிற்க வேண்டியதா இருக்கு.
அந்த புத்தி நிக்கிறதுக்கே அவருடைய அருள் வேண்டியதா இருக்கு. யாருடைய அருள்? பரமன் அருள், பேரருள், எரியுணர்வோட அருள் பிரதேசம் உள்ள அந்த புத்தியை நிக்க வைக்க வேண்டியது. மாணிக்கவாசகர் திருவாசகத்துல எப்படி பாடுற? சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன் யான் அப்படின்றார். இப்படி இப்படி அதாவது சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே, அந்த அருள்ன்றதே குருவருள்னு சொல்றதும் ஆன்ம அருள்னு சொல்றதும் பரம்பொருளுடைய அருள்னு சொல்றதும் அருவம் உள்ளே, அருவமாக உள்ளே இருந்து அந்த புத்தியை வேகம் தணித்தல் தான் அங்க வந்து நடக்கிற விஷயம். எங்கெல்லாம் புத்திக்கு வேகம் தணிகிறதோ, நிதானம் கூடுகிறதோ, அப்போ தெளிவு நிறைய வரும். ஏன்னா அந்த தெளிவை கொடுக்கிற அந்த ஸ்தலம், அதை நிறுத்துகிற அந்த ஸ்தலமே அறிவு பொருளே. அறிவு பொருள் அந்த புத்தி அடுத்து வெளிப்படும் பொழுது அறிவுனோட ஜுவாலை அப்படியே அதுல இருந்து. அதனாலதான் அவ்வளவு சூக்ஷமா வந்து காயத்ரி மந்திரத்தையும் புனைஞ்சு அந்த கவி வந்து எழுதியிருக்காரு. தியோ யோனக பிரச்சோதயா, தி யக நக பிரச்சோதயா. எவரால் அந்த சூரிய மண்டலங்கள் ஒளிமிக்கப்படுகிறதோ அவராலேயே என்னுடைய புத்தி. அதாவது யாரு? அந்த நின்ற ஸ்தலம், அது இருக்கும் ஸ்தலம். இந்த ஸ்தலம் வெளியிலயா இருக்கும். இது எப்படி வெளியில இருக்கு? புத்தியே உள்ளேந்து மனத்துக்குள்ளேந்து உயரம் உள்ள வந்துருக்குன்னா, மனத்துக்குள்ள இருக்கிற திங்ஸை டிசைன் பண்ற ஒரு அமைப்பா புத்தி இயக்கும் விதத்துல இருக்குன்னா, மனம்ன்றதே ஒரு அருவ பொருளா மாயமா விழிப்பு நிலையிலும் கனவுலையும் வந்துட்டு போகுதுன்னா, விடை எப்படி வெளியில இருக்க முடியும்? பரமன் எப்படி வெளியில ரசித்துக் கொண்டிருப்பான்? இதுதான் இதனுடைய பேசிஸ். ஆன்ம சாட்சாத்காரமும் தன்னை அறிதலுடைய பேசிஸே வந்து புத்தி அறிவு ஸ்தலத்தை நோக்கி போகும் பொழுதே, அந்த திக்கை நோக்கி அது திரும்பி நிற்கும் பொழுதே, எப்பொழுது அறிவு பொருளை நோக்கி நிற்கிறதோ புத்தியினுடைய தன்மையே அறிவாகவே வெளிப்படும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்றார். அவர் என்னுடைய உள்ளத்துல நின்றதுனால, அவர் அருள் என்னுடைய புத்திக்கு கட்டுப்பட்டதனால், இதுதான் எத்தனை அனந்த கோடி பிறப்பெடுத்தேனோ அதுல என்னென்னலாம் வினைகளுக்கோசரம் இந்த உடல் வந்து கடைசியாக நிச்சயமாக வந்து என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை வினைகளையும் அழிக்கும்படியா, ஏன்னா பரமன் அருள் எனக்கு வந்தாச்சு. அவனை உற்று நோக்கி அந்த புத்தியை உள்திருப்பி அங்கேயே பார்த்து நான் தெளிவு அடைவேன் அப்படின்னு சத்தியமா அதை வந்து உணர்ந்தார். பகவான் வந்து ரமண மகிழ்ச்சி அவர்கள் அறிவு அறியாமைன்றது வந்து தன்னை பத்தியும் இந்த உடலை பத்தியும் உடல் சார்ந்த இந்த உலக அண்ட சராசரங்களை பத்தியும் விழிப்பு கனவு இந்த ரெண்டு நிலைகள்ல தான் இந்த மனம் இயங்கிறது. இந்த ரெண்டு நிலைகள் தாண்டிய மூணாவது நிலை அறியாமைன்னு மனமே அற்ற தான்ற அமைப்பு என்னன்னே தெரியாத ஒரு தூக்கமான நிலை. இந்த மாதிரி அறியும் நிலைகள்ல இருக்கிற அறிவானது சுட்டறிவு, அது வந்து பதிவுகளால புனையப்பட்டது. விழிப்பு நிலை என்பது என்ன? புனையப்பட்டது. யாரால புனையப்பட்டது? எண்ணங்களால புனையப்பட்டது. எண்ணங்கள் ஏன் இருக்கு? அனுபவங்கள் ஏற்கனவே பதிஞ்சிருக்கிறதுனால. அனுபவங்கள் ஏன் இருக்கு? ஒரு சென்டர் வந்து விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டதுனால. அந்த சென்டர் ஏன் வந்தது? அந்த சென்டர் வந்து தனக்கு அப்பால ஏதாவது இருக்கான்னு விசாரிக்காதனால சென்டர் வந்து விருப்பு வெறுப்புகளால் ஆக்கப்பட்ட அகங்காரத்தது அறியாமையிலேயே தோன்றி இருந்ததுனால பதிவுகளுக்கு ஆட்பட்டு அந்த பதிவுகள் ஞாபகங்களாக ஓயாமல் வருவதே விழிப்பு நிலை வாழ்க்கையும் கனவு வாழ்க்கையும்.
அறியும் நிலைகளான விழிப்பு நிலை கனவு நிலையை ஒன்னா எடுத்துக்கோ. இது ரெண்டுமே இல்லாத, எண்ணங்களோட சப்போர்ட்டே இல்லாத, ஆணா பெண்ணா மனிதனா மிருகமா தாவரமா பூமியா சூரியனா வெற்று ஆகாயமா என்னன்னே தெரியாமல் இருக்கிற ஆழ்ந்த வருத்தம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆழ்ந்த வருத்தம், எல்லாமா ஏதோ எண்ணங்களால் பதிக்கப்பட்டு வந்து வந்து ஒழுங்கு கொண்டு இருக்கிற இந்த விழிப்பு கனவு நிலைகள், இது மூன்றுத்தையுமே ஒரே பார்வையில கொண்டு வந்து விசாரிக்க வேண்டிய ஒரு முறைதான் இந்த நம்மை நாம் அறிந்து தெளியும் வழிமுறை. அதான் கூட்டமா பகவான் வந்து சொல்றார், அறிவும் அறியாமையும் மற்றவர்களை பற்றி அறிவு. மற்றவைனா இந்த உடலே மற்றவை, அது தான் கிடையாது. இது வந்து தினம் வந்து போகுது. என்னுடைய பெயரும் என்னுடைய நினைவுகளும் என்னுடைய ஞாபகங்களும் என்னுடைய அனுபவங்கள் வாசனைகள் பதிவுகள்லேருந்து வந்து போற காலம் தான் என்னுடைய கனவு வாழ்க்கையும் விழிப்பு நிலை வாழ்க்கையும். இவங்க ரெண்டு பேருமே விசிட்டர்ஸ். இவங்க கிட்ட நான் வந்து, அதாவது சத்திரத்துல வந்து போறவர்கிட்ட போய் நான் இங்க தங்கலாமான்னு கேட்க முடியாது. அவர் என்ன பதில் சொன்னாலும் அந்த பதிலுக்கு வந்து ஒரு ரெலவன்ஸ் கிடையாது. ஏன்னா அவரே விசிட்டர், அவரே ஒரு விசிட்டர். விசிட்டரை போய் நம்ம வந்து ஹோஸ்டா மாற்ற முடியாது, கெஸ்டா வந்து ஹோஸ்டா மாற்ற முடியாது. இங்க உண்மையான கெஸ்ட் யாரு? அப்படிங்கிறத நேரம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதற்கு தான் பகவான் வந்து இப்படி சொல்றாரு, அறியாமை அறிவுன்றது இந்த உடலை பத்தியும் பழைய அனுபவங்கள் எல்லாம் பதிஞ்சிருக்கிற அந்த பதிவுகளை பத்தியும் சொல்லிட்டு வந்து இருக்கிறதா. இது உண்மை அறிவில்லை. இந்த அறிவு அறியாமைன்னு வந்து செல்கிற விசிட்டர்ஸ் மாதிரி வந்து செல்கிற, கெஸ்ட் மாதிரி வந்து செல்கிற இந்த ரெண்டு நிலைகளுமே எங்கேருந்து வருது பாரு. அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய் அவிர்வதால், அதாவது அந்நியப்படாம ஏகதேசம் முழுமையாகவும் அதற்கு அப்பால அதை தவிர்த்து அதற்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லாமல் தானே அறிவுமயமாக இருப்பதாகவும், தான் என்பது அறிவாகும், வாழல அறிவிக்கோ அப்படின்றார். அதனால நாம் வந்து ஒட்டுமொத்தமாக இரண்டு அறியும் நிலைகள், ஒன்று அறியாம, இந்த அறியும் நிலைகளுக்கு ஆப்போசிட்டா ஒன்றுமே தெரியாமல், ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்கத்துல பூரண அமைதி சித்திக்கிறது யாருக்குன்னு கேட்டா மனம் இல்லைனாலே பூரண அமைதி. சத்திரத்துல யாரோட போக்குவரத்து இல்லைன்னா சத்திரம் காலியா குவாய்ட்டா இருக்கும். விசிட்டர்ஸே இல்லை, கெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த கேர்டேக்கர் மட்டும் அந்த சத்திரத்துல இருக்க போறாரு. எந்த விவகாரமும் இருக்க போறது இல்லை, அமைதியா இருக்க போறாரு. இருக்காது கூட தெரியாம அது இருக்க போகுது. அத போல ஆழ்ந்த உறக்கம்ன்றது இவைகள் இல்லாத ஒரு தன்மை. அதுலயும் அது சென்று ஒழுங்குவதும் ஆழ்ந்த உறக்கம் ஒரு நிலையே எங்கேயோ சென்று ஒழுங்குவதும் இந்த விழிப்பு நிலைகள் அதிலிருந்து உதிப்பதும் இவை அனைத்துக்குமே ஒரு அடித்தளம் வந்து பூரண வஸ்துவான அந்த மெய்ப்பொருள் நிலை, மேலான நிலை. அததான் வந்து தான் சொல்றாங்க. தான் என்ற அந்த உண்மை பொருளுடைய நிலை வாழாத நிலை அல்ல, அறிவு நிலை. அதை உணர்ந்துக்கணும் அப்படின்ற இன்னைக்கு சத்சங்கத்தை இதோட முடிச்சு